ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெனனி. நம்ம சேனலில் நிறைய லோ போரோசிட்டி ஹேர் மாஸ்க் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லோ போரோசிட்டி ஹேர் மாஸ்க் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வெற்றிலை 2, அதுக்கப்புறம் 2 செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொய்யா இலை எடுத்திருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜடாமான்சி பவுடர் தான். நான் என்கிட்ட மிக்ஸி இல்லாதனால நான் இந்த மாதிரி கையிலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். இதே உங்கள்கிட்ட மிக்ஸி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பிளெண்ட் பண்ணி நல்லா சாறு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாக்ஸீட் ஜெல், ஆலோவேரா ஜெல், இல்லைன்னா இந்த ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கையில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போது லோ போரோசிட்டி ஹேர் நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பற்றி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லோ போரோசிட்டி ஹேருங்கிறது நம்ம ஹேரில் 3 டைப்ஸ் இருக்கும். ஹை போரோசிட்டி, மீடியம் போரோசிட்டி, லோ போரோசிட்டி. இந்த ஹேர் டைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களோட ஹேர் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸ் ஆஃப் பியோர் வாட்டரில் நீங்கள் அதை ஹேரை தண்ணியில் விடுங்க. அப்போ உங்கள் ஹேர் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது லோ போரோசிட்டி, இல்லை சென்டராக ஃப்ளோட் ஆச்சுன்னா அது மீடியம் போரோசிட்டி, இல்லை கீழே போய் அந்த ஹேர் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஹை போரோசிட்டி. இன்றைக்கி நம்ம லோ போரோசிட்டி ஹேர் மாஸ்க் மாய்ஸ்டரை பெனிட்ரேட் பண்ண விடாது ஈஸியாக. அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ராடக்ட் பில்டப், அதாவது நீங்கள் என்ன ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது நம்ம ஹேர்லேயே தான் இருக்கும். இது நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கும் லேட் ஆகும், வெட் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹேர் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இல்லாமல் கொஞ்சம் எந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட பெனிஃபிட்ஸ் ஈஸியாக கிடைக்காது. இப்போ நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு உங்களோட ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சேர்த்துக்கக்கூடிய வெத்தலை எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கேல்போட சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், இச்சிங் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஹைபிஸ்கஸ் லீஃப் நேச்சுரலான ஒரு கண்டிஷ்னர், நம்ம ஹேருக்கு நல்ல சாஃப்ட்னஸும் ஷைனும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஜடாமான்சி பவுடர் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேச்சுரலாகவே நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா சூதனாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்னால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதே உங்களுக்கு ரொம்ப க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொய்யா இலை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறதுனால நமக்கு ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நம்ம ஹேர் ஃபாலை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை நான் ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட லென்த்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறேன். என்கிட்ட ஹீட் கேப் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ட்ரை பண்ணிவிட்டேன். இதே உங்கள்கிட்ட ஹீட் கேப் இருக்குன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை போட்டிங்கன்னா நல்லா மாஸ்க் அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறமா ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹேரை ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி டவலை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு டவலை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதே டவலை யூஸ் பண்ணாமல் வேறு டவல் யூஸ் பண்ணி ஹேரை ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஹேரில் டவல் வச்சுருந்தீங்கனாலும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் என்னோடய ஹேரை பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான ஒன்று ஆஃப்டர் கேராக அப்ளை பண்ணுவேன். அதுதான் கிரேப் சீட் ஆயில். நீங்கள் லைட் வெயிட்டான ஆயில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். லைக் ஜோஜோபா ஆயில், கிரேப் சீட் ஆயில், பம்கின் சீட் ஆயில், அப்படி இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். நான் கிரேப் சீட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா 2 கையிலையும் ரப் பண்ணிவிட்டு ஹேரோட லென்த்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க்குன்றதுனால
என்ன பண்ணிட்டேன்னா ஹேரை ட்ரை பண்ணிட்டேன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டேம்ப் வெட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டைம்லேயே வந்து 2 to 3 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கியூட்டிக்கல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அதனால ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலுங்கிறது இந்த சீரம் மாதிரி இருக்கக்கூடிய லைட் வெயிட் ஆயில் வந்து பெனிட்ரேட் ஆகும். அதனால உங்கள் ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்டராக ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த கிரேப் சீட் ஆயில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால லோ போரோசிட்டிக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. உங்களோட ஹேரோட மாய்ஸ்டரை வந்து நல்லா லாக் பண்ணி ஷைனாக இருக்கும். நம்ம ஹேர் நல்லாவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேரோட நல்லா வந்துட்டு ஹேர் க்ரோத்துமே இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேரை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பின்னல் போட்டுக்கிறேன். இப்படி நம்ம பின்னி போடுறதுனால என்னாகும், அன்வான்டாக நமக்கு முடி சிக்கு விழுகாது. கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த லோ போரோசிட்டி ஹேர் மாஸ்க் வந்துட்டு இனிமேலும் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் என்ன, நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் ஃபுட் இன்டேக் ரொம்பவே முக்கியங்க. ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ஆயிலி ஃபுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி ஹெல்த்தியான டயட்ஸு, சம்மர் டைமில் நிறைய ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக தண்ணி குடிங்க. வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் என்ன ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான லோ போரோசிட்டி ஹேர் கேர் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி என்னோடய நைட் ஹேர் கேர் ரொட்டீன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஹேர் நல்லாவே பார்க்குறக்கு வால்யூமாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் ஃபுட்டையும் வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க.